No matter how many times I fall, I will still rise. எத்தனை முறை நான் வீழ்ந்தேன் என்பது முக்கியமல்ல, மறுபடியும் நான் எழுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலையில் 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னடா தம்புடு, நல்லா இருக்கியா தம்புடு? டேய் வந்துட்டியா? கண்ணை காணாம எங்கேயாவது போயிடுவேன்னு பார்த்தேன், வந்துட்டிய. என்ன தம்புடு, எங்கே போக முடியும்? என்னை விட்டா உங்களை பார்த்துக்கிறதுக்கு வேற யார் இருக்கா? ஆமாண்டா, யாருமே இல்லை, நாங்களாம் அனாதை. குடும்ப மானத்தை வாங்குற நீ எங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கிற. டேய் முதல்ல சட்டை போடுறியா, ஏட்டி கட்டுறியா? ஏன்னா இது ரோட்ல விளையாடுற பச்சை புள்ள கூட ஜட்டி போட்டு விளையாடும்டா. இது என்னடா ட்ரெஸ்ஸு? எங்க அப்பா அன்னைக்கே சொன்னான், நம்ம குடும்ப மானத்தை இவன் தாண்டா வாங்குவான்னு. அது மாதிரி கரெக்டா நடந்துக்கிறடா. என் வழி தனி வழி. என்ன பெருசு, அட்டாச் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்ட. பயங்கரமாக 4 பெருசு நீனு. ஆமா, வீட்டுக்கு போனியா இல்லையா? போ, கேள்வி சோறாக்கி வச்சிருக்கோம், போய் சோத்தை தின்னுட்டு வா. ஆமா, வேலை செய்கிற இடத்துல இங்கே எதுக்கு வர்ற நீனு? இங்கே என்ன வேலை? தாத்தா தாத்தா, தொழில் பண்ணுற இடத்துக்கு வராதுன்னு நிறைய டைம் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிற. இந்த ஒரு பெருசு அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. டேய் தம்புடு, வாடா போலாம். சனியம் பிடிச்சவன் வந்துட்டான், இனிமேல் 7.5 சனி பிடிச்ச மாதிரி தான். மாமா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பஞ்சவர்ணம், நீ எப்படி இருக்க? சாவ போகிற கிளவி கையால் சோறுதிங்க, இன்னும் எத்தனை பேர் காத்துக்கிட்டு கிடக்கானோ? எடி பஞ்சி, சோறாக்கிப்பிட்டியா இல்லையா? நேரம் ஆகுமா? இந்தாயா. ஐயோ, உன்னை எதுக்கு நான் போக சொன்னேன்? பருப்பு வெந்து போய் கிடக்கு, மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாயா, சாம்பார் வச்சு தாரேன்னு சொல்லி சொன்னதுக்கு நீ எங்கே போய் சுற்றிவிட்டு வர வழியிலே ஒன்று நான் கையோட கூட்டிட்டு வரிய. இந்த பேர் வெந்து போன பருப்பு தான் இருக்கு, மொண்டு போட்டு தரேன், திங்கிறீங்களா? ஐயோ, காசு இல்லையேன்னு முத்துட்ட வாங்கணும்னு போனேன் பால் கறக்கிற இடத்துக்கு. அங்க இந்த சனியம் போய் பிடிச்சவனை பார்த்தோன்னே நான் பாட்டுக்கு மறந்தாப்புல வீட்டுக்கு வந்துட்டேன். போ, சரி சத்த நேரம் இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பஞ்சவர்ணம், பசிக்குது, சீக்கிரம் சோத்தை போடு. ஆயிடுச்சு மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓகே பஞ்சவரணம், நீ ரெடி பண்ணு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். என்ன பெருசு, இன்னும் சாப்பிடலையா? இல்லடா பேராண்டி, இந்த பஞ்சவரணம் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏய்யா சாமி, முத்துப்பாண்டி, இந்த குழம்புக்கு இத்தனை காய் வாங்கியான்னு சொன்னையா? இருந்தாலும் காசு இல்லைன்னு உன்னை கேட்க வந்திருப்பான் போல இருக்கு. அப்படியே மறந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாயா? ஐயோ, இந்த கிழவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியலையா. நேற்று தான் காய்ச்சலில் படுத்து கிடந்தேன், மாத்திரை போட்டு கொஞ்சம் இன்னைக்கு தான் நல்லா இருக்கு. நாக்கு குருசியாக திம்பமேனு இந்த முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னையா? ஐயா, இந்த காசு இருந்தால் கொடுத்து விடு, போய் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரட்டும் முதல்ல. என்ன தாத்தா, வயசான காலத்துல நேரத்துல சோறு தின்னுட்டு ஒழுங்கா இருந்தா தானே எனக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காச்சும் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணும்ல. வந்திய நீ வந்து காசு கொடுறா, நீ கேட்க வேண்டியதானே? என்ன தாத்தா, நானும் மறந்துட்டு போயிட்டேன். இந்தா காசை பிடி. சரி வேண்டாம், நீ ஏன் வெயில் அலையிற உட்காரு, நானே காய் வாங்கிட்டு வரேன். போ, இப்படி கிளவிக்கு ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணு போ. ஐயோ, இவன் என்னடானா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாண்டி உன்னை உசோட வச்சிருக்கேங்கிறான். உங்கள் நொன்னைங்காரன் வந்து சோத்துக்கு வந்து உக்காந்துருக்குறான். உங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டியே இடுப்பு நொடிச்சிக்கிட்டு போயிடுச்சியா? இன்னும் எத்தனை காலத்துக்கு நானே வடித்து கொட்டுருவேன்னு தெரியல. இடியே பஞ்சி, வாடி, நானும் உனக்கு எழுப்பு பண்றேன். சரியா சரியா. இடியே பஞ்சி, எழுப்புனா ஒத்தாசை பண்றது தான். நீ படிப்பறிவு இல்லாதவல்ல, அதான் சொல்லி கொடுத்தேன். நீனும் 4 வார்த்தை தெரிஞ்சுக்கடி, அப்படி பந்தாவா பேசலாமல்ல இங்கிலீஷ்ல. ஆமா ஆமா, சாவ போற காலத்துல இதை கத்துக்கிட்டு நீ மட்டும் நான் பேசிக்கிட்டு கிடக்குறேன். சரி வா வா, நீ வா, இந்த வெங்காயம் நக்கலை நறுக்கி கொடு. உனக்காக பிறந்தேனே எனதழகா, உனக்காக பிறந்தேனே எனதழகே, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன மாறாது என்னோட பாசம். ஆமாண்டி பஞ்சவரணம். என்ன கிழவன் கிழவி 2 என்ன பண்றீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடுப்படியில போய் வேலையை பாருங்க. இந்தாங்க காய்கறி.
இல்லையா ராசா இல்லையா, சும்மா இந்த பாட்டு நல்லா இருந்துல்ல, அதான் எனக்கு கிழமை பாடிக்கிட்டு இருந்தானேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயா கொண்டாயா, நான் போய் காலகாலத்தில் குழம்பு வைக்கிறேன். சீக்கிரம் போய் கை காலை கழுவிட்டு வா, சாப்பிடுவோம். யோ, நானும் சரசும் ஒன்று சேரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன கும்மாளம் அடிக்கிறீங்க? டேய் போடா, என்னதான் சரசுனாலும் என் பஞ்சு மாதிரி வருமா? என் பஞ்சு அந்த காலத்துல எப்படி இருப்பா தெரியுமா? சும்மா பஞ்சு மாதிரி இருப்பாடா. யோ, எதையாச்சும் வாயை கலப்பாதப்போ, சும்மா பஞ்சி பாசமான நெஞ்சின்னுக்கிட்டு போ. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. சரச நம்மளும் நினச்சி கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் போல இருக்கு. மனசில் இருக்கிறத ஒரு நாளைக்கு சரசுக்கிட்ட ஓப்பனாக பேசிவிடணும். காதல் சடு சடு குடு குடு, கண்கள் தொடு தொடு தொடு, காதல் சடு குடு குடு, கண்கள் தொடு 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 தொடு. ஏய்யா சாமி, சோறு ரெடி பண்ணி விட்டேன், வாங்க ஐயா சாப்பிடுவோம். பெருசே பெருசே, சாப்பிடவா? டைம் வந்துட்டே பேராண்டி, வா போய் சாப்பிடலாம். ஐயா ஏ சாமி, நேதோ நானும் பார்க்குறேன், ஒரு கவர் நிறைய பூ கொண்டு வந்து அங்கே தோட்டத்தில் கிடக்குது. ஐயா யார் கொண்டுட்டு வர என்னன்னு தெரியல. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன். எவனாவது செய்வனை செய்யறது கூட கொண்டுட்டு வந்து வைப்பாயா? என்னது பூவா? நான் வாங்கிட்டு வரல கிழவி, நான் வாங்கிட்டு வரல. வேணா கிழவனை கேளு. டேய் பூ வாங்கிட்டு வந்து நான் என்னடா பண்ண போறேன்? ஐயா சாமி, எவனோ கொண்டு வந்து வைக்கிறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, எவனோ செய்வனை செய்யறதுக்கு தான் ஏற்பாடு பண்றான்னு. ஏன்னா இந்த வீட்டுல கிளவி நான் ஒருத்தி தானே இருக்கேன். நான் காலியா போயிட்டேன்னா சொத்தை பூரா அவங்கள ஏமாத்தி அமைக்கப்படலாம்ல, அதுக்காக எவனோ திட்டம் போடுறான். கண்டுபிடிச்சேன் ஐயா. ஐயா சாமி, நீ சாப்பிட்றீ, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ சாப்பிட்றீ. ஐயோ, சரசுக்கு வாங்கிட்டு வந்த பூவை பார்த்துட்டு கிளவி இப்படி சொல்கிறாளே. நானும் தினம் பூ வாங்குறேன், ஆனால் சரசு கையில் கொண்டு போய் கொடுக்க முடியல ஒரு நாள் கூட. கிளவி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பூவை மாற்றி ஒளிச்சு வைக்கணும். ஐயா பாண்டி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு எலும்பு பண்ணுறேன். என்னது எலும்பா? கிளவி புரட்டாசி மாசாவது கறி எலும்புன்ட்டு கிடக்குற, கடிச்ச பல்லு தாட்டி கிளவி உனக்கு நாக்கு செத்து போச்சு பற்றி என்ன 10 நாளையில. ஐயோ ஐயா, பூவை கொண்டு வந்து வச்சது யாருன்னு விசாரிக்கிறேன்னு சொன்னீல, அதுக்கு ஒத்தாசை பண்றேன்னு சொன்னையா. அதுக்கு பேர் இங்கிலீஷில் எலும்பாமே. ஓகே, அளவந்தாயா சொல்லி கொடுத்தான். யோ, வர வர இங்கிலீஷை கிளவிக்கும் கற்றுக் கொடுக்கலான்னு பார்க்குறியா? போது நிறுத்தியா. இதே போடா பேராண்டி, எழுப்பு பண்றேன்னு தான் சொன்னேன். அவ படிப்பறிவு இல்லாதவளடா, அவளுக்கு டக்குன்னு புரியாதுடா, கொஞ்சம் கொஞ்சமா தான்டா புரியும். ஆமா, நீ மட்டும் பெரிய MBBS படிச்சு கிழிச்சிருக்கிற, வாய மூடு. அப்ப அது எலும்பு கிடையாதா? ஐயோ, சரி, நாக்கோ நரம்போ இருக்கும் போல இருக்கு. எட்டியா பஞ்சு, அது எலும்பு நாக்கு நரம்பு கிடையாதுடி, எழுப்புடி. ஓ, சாப்பிட்டுட்டு சத்த தூங்குவ உன்னை எழுப்பி விடணுமா? அதுக்கு என்ன எழுப்பி விடுறேன்? ஐயோ, அந்த படிப்பறிவு இல்லாத மக்குனியை கட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. சரி போ, உனக்கு வாயில வில்லனா விட்டுட்டு போடி. யோ கிழவா, நீ திருந்து முதல்ல, அதுக்கப்புறம் கிளவியை திருத்திக்கலாம். இல்லே பெரிய மனுஷன் என்ன அப்படி 4 வாரத்தை அப்படியே புரிஞ்சதும் புரியாததுமா இங்கிலீஷ்ல பேசணும்டா. அப்பதான் எதிர்ப்பு இருக்கிறவங்க கன்ஃபியூஷன் ஆவாங்க.